சரியா போச்சுடா. எந்திரா எதுக்குடா ரோட்ல படுத்துருக்க? எந்திரா நாய. ஏய் ஒத்த வெட்டு, நீ சும்மா இரு. இன்னைக்கு வண்டி போக கூடாது. விடு விடு. ஏன்டா அப்படி தண்ணி அடிச்சு சலமல் பண்ற? ஊரெல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க, உங்ககிட்ட என்கிட்ட வாங்கினாங்களா? ஊரே ஒண்ணாகும் போது நீ நான் முக்கியமாடா, விட்டு தொலையேன்டா. விட முடியாதா? ஐயோ ஆபீசர், வண்டி போக கூடாது. நான் ஒத்தால அப்போஸ் பண்றேன். வண்டி போக கூடாது. வண்டியை பழைய இடத்துல நிறுத்து. பிரச்சனை தீர்ந்த பிறகு போலாம். என்னது பழைய இடமா? ஏயோ ஓட மாட்டேன். இப்படி கஷ்டப்பட்டு கைக்கு வாங்குவீங்க எல்லாம் கேறீங்களா? ஓடு, மாட்டணும் 30 நாளைக்கு கழிக்கணும். ஓடு. அந்த ஜீப் எடுத்து முன்னாடி போடியா. ஊருக்குள்ள மூஞ்சி கொடுத்து போய் அதான் அவனெல்லாம் ஒரே வண்டியில போட்டு அழைக்க முடியும். கோர்ட்டு கேஸ்னு வந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும். ஆனா ஒவ்வொருத்தர் சொந்தக்காரங்களும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. தண்ணி வண்டிக்காரங்க கையோட அனுப்பிச்சிட முடியாதா? அவங்க ஆபீசர்ஸ் வந்து என்கொயரி பண்ற வரைக்கும் அவங்க கிளம்ப மாட்டாங்க. நான் செக்யூரிட்டி போட்டுக்கிறேன். சரி சரி. யாரு? திரும்பியும் மாட்டிக்க போற. யாரும் வர மாட்டாங்க. 2 நிமிஷம் நெஞ்சில படுத்துப்பா. நமக்கு எதிராக ஒரே ஒண்ணு சேரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஒரு கஷ்டமும் இல்லாம ஜெயிச்சிட்டா வாழ்க்கையில் எதுவுமே நிக்காது. காதலும் அதே மாதிரி தான், ஜெயிச்சிட்டா எல்லாம் மாறிடும். சீக்கிரம் எந்திரிங்கப்பா. டிஎம் உடனே வர சொன்னாரு. ஏறு ஏறு சீக்கிரமா. தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிடாத. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஆமாடா, உங்க அண்ணன் பெருசா லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்கான். காஞ்சி போய் வர்றவங்க கிட்ட கேக்குறத பாரு. வாங்கண்ணே. பாப்பா, நீ இந்த சனிக்கிழமைக்குள்ள வந்திருக்கலன்னா நாங்க அங்க புறப்பட்டு வரதா இருந்தோம். நீ இல்லாம இந்த 2 பசங்களும் என்ன படுத்துன பாடு இருக்கே. உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடா சொல்றது? எங்கம்மா அண்ணன் சூட்கேஸ்? சூட்கேஸ் எங்கண்ணே? அது ஃபயர் இன்ஜின்ல வருது. எப்படி அந்த ஊர்ல இத்தனை நாள் மாட்டிட்டீங்க? அது ஏன்பா கேக்குற? போர் அடிச்சே செத்துட்டேன். அங்க தங்குறது
என்னடா யார் ஓடிச்சது? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. அன்புள்ள தண்ணி வண்டிக்கு உங்கள் பாசமுள்ள மொட்டைக்கிணறு எழுதும் கடிதம். நான் கும்புற பொம்பளை சாமியெல்லாம் அப்பப்ப திட்டுவேன். வீட்டு வேலை செய்யறதா என் தலைவிதினா பின்ன ஏண்டி என்ன 10வது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னு. இப்பதானே புரியுது. இந்த 10வது வரைக்கும் படிச்சது கூட உங்களுக்கு இப்படி காதல் கடிதம் எழுதுத்தானோ? அம்மா படிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? இதுக்குதான் 8 வருஷத்துக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னானக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிடு அம்மாவை. இது நான் எழுதுறேன் முதல் லெட்டர். இனிமே வர லெட்டர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. பேரும் பேத்தி எடுக்கிற காலத்துல கால் நீட்டி உட்காந்து ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பார்ப்போம். சரியா? பாசத்துடன். என்னம்மா மொட்டை கிணறுன்னு மொட்டை கடைதாசி வந்துச்சுன்னா நம்பிடுறதா? அன்னைக்கு நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அத்தனையும் சத்தியம். எனக்கு போய் காதலாவது கத்திரிக்காவது அதுவும் நீங்க நம்பிக்கிட்டு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா. எல்லாம் இந்த அண்ணன் செஞ்ச வேலை. வாடா, யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டான். அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட காட்ட வேண்டான்னு. வேணான்னு உழைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கப்பவே 2 கழுதைகளும் படிச்சு உருப்படுற வழிய பாருங்க. இன்னொரு தடவை முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது பண்ண கொண்டு. இது நான் எழுதுறேன் முதல் லெட்டர். இனிமே வர லெட்டர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. பேரும் பேத்தி எடுக்கிற காலத்துல கால் நீட்டி உட்காந்து ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பார்ப்போம். வாசனை தூக்குது. என்ன குழம்பு? எங்க அப்பாவுக்கு பிடிச்சதா மொச்சக்கொட்டை. பரவாயில்லையே, அதுக்குள்ள ராசி ஆயிட்ட போல இருக்கு. புதுசா சொந்தம் அழிச்சிருக்கல எங்க அப்பாவுக்கு. வா இல்லடி, நான் நறுக்குற 2 வார்த்தை கேட்டு வரேன். ஏமாமா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த கேள்விய தண்ணி வண்டி கடல்ல ஒருத்தி நிக்கிறாள உன் ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் கேளு. அவதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிறாளே, அவளை ஏன் திரும்ப திரும்ப குத்தி குத்தி விடுறீங்க? ஊட்டிட்டு வாங்கடா டேய். நெட்டாம புடுறா. வாழாண்டா அந்த கல்ல உடஞ்சாதீங்களா? 300 வருஷத்து கல்லு பழைய மஞ்சள் ஞாபகப்படுத்த வீர கட்டு. என்னைக்கு அவன் தொட்டானா அன்னைக்கு அவமான கல்யா. போய் அங்க உடைச்சிட்டா அவன் ஜெயிச்சது மறந்துடுமா? வேணும்னா என்கிட்ட கொடுத்துருங்க. என் வீட்டுல வச்சு ரொம்ப பேசினா கல்லு போல உன் மண்டையை உடைச்சிருவேன். வெளியே தூக்கி போடுறா. நாளைக்கு மேல தூக்கி வைடா. என் வீட்டுல வயசான விட்டா எனக்கு போட்டுருக்கீங்களா? வீசிக்கிறீங்கடா. கல்லு இருந்த அடையாளமே தெரியக்கூடாது. நீங்க கல்ல உடைக்கலாம், ஆனா எங்க மனசு மட்டும் உடைக்க முடியாது. நீங்க அடிக்க அடிக்கதான் மனசு இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் சொல்லல, உங்க அண்ணனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க பாசத்தெல்லாம் உங்க அண்ணனோடய வச்சுக்கோங்க. இனிமே ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. Why should I compromise? சார், இதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? ப்ளீஸ் டெல் மீ சார். Explain him. For 3 reasons. 1, யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. 2, தண்ணி வண்டி வச்சு கிராமத்துல மழை பெய்ய வச்சிருக்கீங்க. 3, யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு இருக்க வேண்டிய கட்டுப்பாடு மீறினால ஒரு ஃபயர் இன்ஜின் ஏரியா காரணமா இருந்திருக்கீங்க. சார் அதுக்கு Enough.
சார் என் ஃபேமிலி நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் 6 மாச சம்பளத்தோட சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன். ஓகே சார், இதான் லைஃப். எப்போ இந்த ட்ரெஸ் வெறுத்தனோ அப்போ என் உடம்புலயே இருந்தது. எப்போ விரும்பலனோ என் உடம்புட்டி இறங்குது. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என் 2 தம்பிகளும் என்ன ரோல் மாடல் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நான் சஸ்பெண்ட் ஆனு தெரிஞ்சுன்னா அதுவும் லவ்க்காகனா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சார் நான் சஸ்பெண்ட் ஆன விஷயம் வீட்டுக்கும் தம்பிக்கும் தெரியாம பார்த்து முடியுமா சார்? அது எப்படி முடியும்? நீங்க நினைச்சா முடியும் சார். சார் நீங்க எப்பவும் ஆள் அனுப்புற மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சா போதும் சார். I'll try. ஒன் செகண்ட் சார், நீங்க அதிகமா மிட் நைட் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மாதிரி